Hi students, welcome to Sritak Tamil. 5th standard term 3, unit 2 animals, book back questions and answers. Choose the correct answer. Fission is a way of dash reproduction. Reproduction என்னது இனப்பெருக்கம் இல்லையா? ஃபிஷன்னா பிளவுறுதல். இந்த ரீப்ரொடக்ஷனில் ஃபிஷன் எங்கே நடைபெறுது அப்படின்னா செக்ஷுவல், இங்கே ஏசெக்ஷுவல் ஏ போட்டுக்கணும், செக்ஷுவல்னால் தப்பாக கொடுத்துருக்காங்க. விவிபாரஸ் அண்ட் ஒவிபாரஸ் இங்கேயும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். இப்போது இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா ஏசெக்ஷுவல், இதான் ஆன்சர். ஃபிஷன் இஸ் எ வே asexual reproduction. Dash is an oviparous animal. Oviparous அப்படின்னா என்னது? முட்டையிடும் விலங்கு. அப்போ எது இங்கே கொடுத்துருக்கிறதுல எது oviparous animal அப்படின்னா cow, deer, goat, duck. Endangered animals are protected in dash. அதாவது இந்த அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை எங்கே வச்சு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா மியூசியம், சர்க்கஸ், ஃபார்ம், சாங்சுவரி. இங்கே எங்கே வச்சு பாதுகாக்கப்படுகிறது? சாங்சுவரின்னு என்னது? சரணாலயம். இங்கே தான் வச்சு பாதுகாக்கப்படுகிறது. முண்டந்துறை சாங்சுவரி இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். இந்த முண்டந்துறை சாங்சுவரி எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர், திருவாரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம படித்தோம்? திருநெல்வேலி. The vision of blue cross is dash animals. அதாவது இந்த விஷன் ஆஃப் ப்ளூ கிராஸ், இந்த ப்ளூ கிராஸோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஹண்டிங், கேப்சரிங், சேவிங், நெக்லெக்டிங். அதாவது இந்த ப்ளூ கிராஸோட முக்கிய நோக்கம் என்னது? சேவிங், அதாவது விலங்கினங்களை பாதுகாக்கிறது அதனுடைய முக்கிய நோக்கம். Filling the blanks. Animals which give birth to young ones directly are named as. அதாவது இந்த யங் ஒன்ஸ் என்னது? அதோடைய குட்டிகளை டைரக்டாக ஈன்றது. அதாவது அனிமல்ஸ் விச் கிவ் போத் டு யங் ஒன்ஸ் டைரக்ட்லி ஆர் நேம்டஸ். அதாவது அனிமல்ஸ் டைரக்டாக இந்த குட்டிகளை ஈன முறைக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள். டேஸ் ஆஃப் அனிமல்ஸ் லீட்ஸ் டு என்டார்ஜ்டு கண்டிஷன். எது இந்த விலங்கினங்களை அழிய நிலைக்கு கொண்டு செல்லுது அப்படின்னா ஹண்டிங்னா என்னது? வேட்டையாடுதல். கிர் நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார். இந்த கிர் நேஷ்னல் பார்க் எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா ஏசியாட்டிக் அனிமல்ஸ், அதாவது ஆசிய சிங்கங்களுக்கு பெயர் பெற்றது. ப்ளூ கிராஸ் இஸ் அண்ட் டேஷ் ஆர்கனைசேஷன், வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். எதோட வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இந்த ப்ளூ கிராஸ் அப்படின்னா அனிமல்ஸ். நீலகிரி தார் இஸ் அண்ட் டேஷ் ஸ்பீசஸ். நீலகிரி தார் எதோட ஸ்பீசஸ் அப்படின்னா இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசஸில் இந்த நீலகிரி தாரும் இருக்குது. என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்னால் என்னது? அழியும் நிலையில் விலங்கினங்களில் இந்த நீலகிரி தாரும் ஒன்று. மேட்ச் த ஃபாலோயிங். சைகோட், விவிபாரஸ், என்டேஞ்சர்ட் அனிமல், முதுமலை, ஃப்ராக்மெண்டேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எலிஃபண்ட், கேட், ஃபெர்டிலைஸ்டு எக், ரினோசஸ். இதை என்ன பண்ணணும்? கரெக்டாக அதோட மேட்ச் பண்ணணும். இப்போ சைகோட் எங்கே இருக்குது அப்படின்னா அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எலிஃபண்ட், கேட், ஃபெர்டிலைஸ்டு எக், ரினோசஸ். இது வரும். சைகோட் எங்கே உருவாகும்? ஃபெர்டிலைஸ்டு எக், அதாவது கருவுறுதல். நெக்ஸ்ட் ஒன் விவிபாரஸ். விவிபாரஸ் அப்படின்னா குட்டியினம் விலங்கு இல்லையா? அது எது இதில்? கேட். அடுத்து என்டேஞ்சர்டு அனிமல் அப்படின்னா அதாவது அழியும் நிலையில் உள்ள விலங்கு, அது இதில் எது அப்படின்னா ரினோசஸ். அடுத்து முதுமலையில் என்ன அனிமல் காணப்படுது? எலிஃபண்ட். ஃப்ராக்மெண்டேஷன் எங்கே நடைபெறுது அப்படின்னா அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நடைபெறுது. நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி. அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன்? ஃபெர்டிலைசேஷன்னா என்னது? கருவுறுதல். அப்போது ஃபெர்டிலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். when the male gametes reaches the female gametes. அதாவது இந்த மேல் கேமேட்டை எதை ரீச் பண்ணுது அப்படின்னா ஃபீமேல் கேமெட்டை ரீச் பண்ணுது. they begin to fuse together. அங்கே fuse together அப்படின்னா அந்த ரெண்டுமே இணையுது. the fusion of gametes is known as fertilization. இந்த fusion of gametes, இந்த கேமெட்ஸ்கள் இணைகிற நிகழ்ச்சிக்கு தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். when the male gametes reaches the female gametes they begin to fuse together. இணைகிறது, அதாவது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் இணையுது. அங்கே இணைகிற நிகழ்ச்சிக்கு தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன். the fusion of gametes is known as fertilization.
நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 3 ஸ்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் என்னது, இந்த கருவுறுதலுக்கு முன்னாடி, அடுத்து கருவுறுதல். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா கருவுறுதலுக்கு பின். மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பாலியல இனப்பெருக்கம். இந்த பாலியல இனப்பெருக்கத்தோட வகைகள், அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் கேட்குறாங்க. Fission, budding, fragmentation and spores are the different types of asexual reproduction. Asexual reproduction ஓட different types என்னது? Fission. Fissionனா பிளவுறுதல், budding அப்படின்னா மொட்டு விடுதல், fragmentation அப்படின்னா துண்டாதல் and spores இந்த ஸ்போர்கள் வழியாக நடைபெறுகிறது. இந்த different types of asexual reproduction எது? Fission, budding, fragmentation and spores. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் ப்ளூ கிராஸ், அதாவது ப்ளூ கிராஸ் பற்றி சிறு குறிப்பு எழுதணும். ப்ளூ கிராஸ் இஸ் ஏ ரெஜிஸ்டர்டு அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி இன் த யுனைடெட் கிங்டம், அதாவது இந்த யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டியில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அமைப்பு தான் இந்த ப்ளூ கிராஸ். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1897. இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1897 வித் த விஷன் தட் எவரி பெட் வில் என்ஜாய் ஏ ஹெல்த்தி லைஃப் இன் ஏ ஹாப்பி ஹோம். அதாவது இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெட்டும், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அனிமல்ஸ் ஒவ்வொரு பெட்டுமே அவங்களுடைய ஹோமில் ஹெல்த்தியாகவும் அதே மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கணுங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். த சேரிட்டி ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் ஃபார் பெட் ஓனர்ஸ், அதாவது இந்த சேரிட்டி பெட் ஓனர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா ஹூ கேனாட் அஃபோர்ட் ப்ரைவேட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த பெட் அனிமல்ஸ் பாதிக்கப்படும் போது அவங்களால இந்த ப்ரைவேட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாதவங்களுக்கு இந்த சேரிட்டி சப்போர்ட் பண்ணுது. ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் ஹோம்ஸ் ஃபார் அன்வாண்டட் அனிமல்ஸ், அதாவது அன்வாண்டட் அனிமல்ஸ் அனுப்புனா புறக்கணிக்கப்பட்ட விலங்குகள் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ வீட்டில் வளர்க்க முடியாத அனிமல்ஸ் தெருவில் அங்கங்கேயும் இருக்கும், அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு ஒரு ஹோம் கண்டுபிடிச்சு கொடுக்கறது. அண்ட் எஜுகேட் த பப்ளிக் இன் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அனிமல் ஓனர்ஷிப், இந்த அனிமல் வச்சுருக்கவங்களுக்கு பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும் அந்த பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்கறதும் இந்த சேரிட்டியோட வேலை. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஒவிபாரஸ் அண்ட் விவிபாரஸ் அனிமல்ஸ், அதாவது ஒவிபாரஸ்னா முட்டையிடும் விலங்குகள், விவிபாரஸ் அப்படின்னா குட்டி இனம் விலங்குகள். இது ரெண்டுக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. ஒவிபாரஸ் அனிமல்ஸ் அண்ட் விவிபாரஸ் அனிமல்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த அனிமல், இந்த எம்ப்ரியோ எங்கே நடைபெறுது அப்படின்னா, கருவுறுதல் எங்கே நடைபெறுது அப்படின்னா அவுட் சைடு த அனிமல், உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது. த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த அனிமல், இந்த அனிமலோட கருவோட வளர்ச்சி, எம்ப்ரியோங்கிறது கரு, இது எங்கே நடைபெறுது அப்படின்னா உடலுக்குள்ளே நடைபெறுகிறது. தே ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ் பை லேயிங் எக்ஸ், இது ஒரு யங் ஒன்ஸ்னால் இளம் உயிர்களை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா முட்டையிடுவதன் மூலம், லேயிங் எக்ஸ்னால் முட்டையிடுவதன் மூலம் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. தே டைரக்ட்லி கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், இது டைரக்டாக அது குட்டிகளை ஈனுது. த எம்பரியோ ரிசீவ்ஸ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த எக் ஓல்க், இது நியூட்ரியன்ஸ்னால் சத்துக்கள், இந்த கருவிற்கு தேவையான சத்துக்களை எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னா எக் ஓல்க்குனா என்னது, முட்டையோட மஞ்சள் கருலேருந்து எடுத்துக்கொள்ளுது. விவிபாரஸ் அனிமல்ஸ் த எம்பரியோ ரிசீவ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த மதர், அவங்க மதர்லேருந்து அதற்கு தேவையான நியூட்ரியன்ஸை அது எடுத்துக்குது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒவிபாரஸ் அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் விவிபாரஸ் அனிமல்ஸ் ஆர் cats, dogs, humans and lions. ஆன்சர் இன் டீட்டெயில், அதாவது இந்த கொஷினோட ஆன்சர் டீட்டெயிலாக எழுதணும்.
எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ட்ஸோட மெத்தட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா பிளவுறுதல். ஃபிஷன் ஒக்கோஸ் இன் த சம் இன்வெர்டிபிரேட், அதாவது இது வந்து முதுகெலும்பில்லாத உயிரினம், அதாவது ஆர்கானிசம் வித்தவுட் பேக்போன் இதற்கு இருக்காது. இது ஒரு மல்டி செல்டட் ஆர்கானிசம்ஸ். இன் திஸ் மெத்தட் அண்ட் ஆர்கானிசம் ஸ்பிளிட்ஸ் இட் செல்ஃப் இன்டு டூ பார்ட்ஸ். இந்த இன்வெர்டிபிரேட் முதுகெலும்பில்லாத உயிர்களில் வந்து அதனுடைய பார்ட்ஸை வந்து தன்னைத்தானே, அதாவது 2 பார்ட்டாக பிரியுது. ஸ்பிளிட்ஸ் இட் செல்ஃப் இன்டு 2 பார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்வர்ம்ஸ், sea anemones and sea cucumbers. நெக்ஸ்ட் ஒன் பட்டிங். பட்டிங் அப்படின்னா மொட்டு விடுதல். பட்டிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது பட்டிங்கிறது ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த அவுட்க்ரோத் ஆஃப் எ பார்ட் ஆஃப் த பாடி. இது பாடிக்கு வெளியில் இது வந்து இந்த இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. தென் த பட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் ஆர்கானிசம்ஸ். அதாவது இந்த பட்டு வந்து செப்பரேட் ஆகுது, எங்கே இந்த ஒரிஜினல் ஆர்கானிசம் வந்து செப்பரேட் ஆகுது. ஃபார்மிங் 2 இண்டிவிஜுவல்ஸ், அது வந்து 2 தனித்தனி உயிரினமாக அதில் ஃபார்ம் ஆகுது. Budding occurs commonly in some invertebrate animals such as hydras and corals. அதாவது பட்டிங் பொதுவாக வந்து இன்வெர்டிபிரேட், அதாவது முதுகெலும்பில்லாத உயிர்களில் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டுக்கு எதை சொல்லலாம், ஹைட்ராஸ் அண்ட் கொரால்ஸ். த அதர் ஹாஃப் ஆஃப் ஈச் ரிசல்டிங் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது அதுலேருந்து பிரிஞ்சு அது ஒரு தனி உயிரினமாக வளர்ச்சி அடையுது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல். Fragmentation is the breaking of an individual into parts followed by regeneration. அதாவது ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிறது அதாவது இந்த உயிரில் வந்து துண்டு துண்டாகுது, பிளவுபட்டு அது ஒரு புதிய உயிரினமாக தோற்றுவிக்கப்படுகிறது. Reproduction through fragmentation is observed in sponges and sea stars. அதாவது இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா ஸ்பாஞ்சஸ்லையும் sea starsலையும் நடைபெறுது. ஃப்ராக்மெண்டேஷன் மெனி ஒக்கர்ஸ் த்ரூ ஆக்சிடென்டல் டேமேஜ். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அதாவது துண்டு துண்டாக ஆகிறது எப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா ஆக்சிடென்டல் டேமேஜ், விபத்தாக இருக்கலாம். டேமேஜ் ஃப்ரம் ப்ரீடேட்டர்ஸ், அதாவது எதிரிகளின் தாக்குதலினால இது வந்து இந்த துண்டாதல் நடைபெறலாம். ஆர் எ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது இயற்கையாகவும் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடைபெறலாம். தேர்ட் வந்து ஸ்போர்ஸ். Some protozoan, bacteria, plants and fungi reproduce via spores. அதாவது சில புரோட்டோசோவாக்கள், அதாவது பாக்டீரியா, பிளான்ஸ் அண்ட் ஃபங்கி, இதில் வந்து இந்த ஸ்போர்கள் மூலமாக தான் இந்த ரீப்ரொடக்ஷன் நடைபெறுது. Spores are the structures naturally grown as part of an organism's life cycle. அதாவது இந்த ஸ்போர்கள் என்பவை ஒரு உயிரினத்தோட லைஃப் சைக்கிள் வளரக்கூடியவை. இந்த ஸ்போர்கள் என்பது என்னது, இந்த நேச்சுரலாகவே இதோட ஒரு உயிரியோட லைஃப் சைக்கிளாக வளரக்கூடியது. They are separated from the organisms and dispersed through a medium such as air and water. அதாவது இந்த ஆர்கானிசம்லேருந்து இது செப்பரேட்டாக பிரிஞ்சு எது மூலமாக அது பரவுது அப்படின்னா ஏர் அல்லது வாட்டர் மூலமாக தான் இது வந்து பரவுது, டிஸ்போஸ் ஆகுது. In a suitable environment, the spores will develop into a fully grown organisms. அதாவது இந்த மாதிரி நீர் மூலமாகவும் வாட்டர் மூலமாகவும் அந்த ஸ்போர்கள் மூலமாக, அதாவது சூட்டபிள் என்வாயன்மெண்ட், அதாவது தகுந்த சூழ்நிலை கிடைக்கும் போது அதுக்கு வந்து டெவலப் பண்ணிக்குது. இது ஃபுல்லி க்ரோன் ஆர்கானிசம்ஸ், அது ஒரு முழு உயிரினமாக வளர்ச்சி அடைகிறது. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது இந்த அனிமல்ஸ் வந்து அழிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அழிவதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆர் டெஸ்ட்ராய்டு ஃபார் ஹியூமன் நீட்ஸ். அதாவது மனிதனுடைய தேவைகளுக்காக இந்த காடுகள் அழிக்கப்படுகிறது. டெஸ்ட்ராய்டு அப்படின்னா அழிக்கப்படுகிறது. மோர் அனிமல்ஸ் ஆர் ஹண்டட். அதாவது நிறைய அனிமல்ஸ் வந்து வேட்டையாடப்படுகிறது. ஃபார் தர் ஹார்ன்ஸ். ஹார்ன்ஸ் அப்படின்னா கொம்புகள், அடுத்தது ஸ்கின் தோல், டீத்தின பற்கள் அண்ட் மெனி அதர் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். அடுத்து அதர் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாகவும் இந்த அனிமல்ஸ் வந்து வேட்டையாடப்படுகின்றன. பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அஃபெக்ட் அனிமல்ஸ். அதாவது பொல்யூஷனில் ஏர் பொல்யூஷன்னாலையும் வாட்டர் பொல்யூஷனாலும் இந்த அனிமல்ஸ் பாதிக்கப்படுகிறது. Sometimes
அனிமல்ஸ் ஆர் டேக்கன் நியூ ஹேபிடேட்ஸ் பை பீப்புள். அதாவது மனிதனுடைய சில நடவடிக்கைகள்னால இந்த அனிமல்ஸ் ஒரு இடமிட்டு இன்னொரு இடத்திற்கு ஹேபிடேட் அதனுடைய வாழிடம் மாற்றப்படுகிறது. தே cannot சர்வைவ் தேர். அங்கு அது வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. Pesticides and chemicals are used to get rid of insects, pests and weeds, poison the plants and animals. அதாவது நம்ம இந்த அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்தக்கூடிய பெஸ்டிசைட்ஸும் கெமிக்கல்ஸும் இந்த எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பெஸ்ட்டு அண்ட் ஓர் வீட்ஸு, அடுத்து பாய்சன்ஸ், அதாவது இந்த களைக்கொல்லிகள் இருக்கு இல்லையா, அதாவது பூச்சிகளை விரட்டுவதற்காகவும் களைகளை அழிப்பதற்காகவும் நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸும் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் அவாய்ட் பண்ணுது. நேச்சுரல் டயாஸ்டர்ஸ் லைக் ஃப்ளட், சைக்ளோன் அண்ட் ஃபயர் ஆல்சோ டெஸ்ட்ராய்ட் அனிமல்ஸ். அதாவது நேச்சுரல் டயாஸ்டர்ஸ் இயற்கை பேரழிவுகளான இந்த வெள்ளம், சைக்ளோன் அண்ட் ஃபயர் அதாவது தீ விபத்துகளினாலேயும் இந்த விலங்கினங்கள் அழிக்கப்படுகின்றன. ரைட் அண்ட் எஸ்ஏ அபவுட் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ். அதாவது இந்த நேஷ்னல் பார்க் பற்றியும் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி பற்றியும் ஒரு எஸ்ஏ எழுதணும். நேஷ்னல் பார்க். இப்போ நேஷ்னல் பார்க்னா என்னங்கிறது பார்க்கலாம். நேஷ்னல் பார்க் இஸ் அன் ஏரியா விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ரிசர்வ்டு ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப். அதாவது இந்த நேஷ்னல் பார்க்குங்கிறது இந்த விலங்குகளின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அதாவது பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் இந்த நேஷ்னல் பார்க்குன்னு சொல்கிறோம். இன் தீஸ் ஏரியாஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங் அண்ட் கல்டிவேஷன் ஆர் நாட் பெர்மிட்டட். இந்த ஏரியாவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், கல்டிவேஷனுக்கு இங்கே வந்து அனுமதி கிடையாது. ஈவன் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் நாட் அலௌடு இன் திஸ் ஏரியாஸ். அதாவது இங்கே வந்து தனிநபர் யாருமே இங்கே உரிமை கொண்டாட முடியாது. ப்ரைவேட் ஓனர்ஷிப்புக்கும் இங்கே வந்து அனுமதி கிடையாது. The national parks covers an area of 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது இந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 100லேருந்து 500 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் அதாவது வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி பார்க்கலாம். ஏ சேஞ்சரி இஸ் என் ப்ரொடெக்டட் ஏரியா. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தான். விச் இஸ் ரிசர்வ்டு ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது விலங்குகளின் நலனிற்காக அந்த விலங்குகளின் நலனை பேணுவதற்காக பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் சேஞ்சுரி சரணாலயம் என்பது. ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர் அதாவது மரம் வெட்டுதல், கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அது காடு சார்ந்த பொருட்களை சேகரித்தல் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் தனிநபர் உரிமை கொண்டாடுதல் இதற்கு எல்லாமே ரைட்ஸ் ஆர் அலௌடு ஹியர் இங்கிற அனுமதி உண்டு. டூரிஸ்ட் விசிட் இஸ் அலௌடு இன் திஸ் பிளேஸ். அதாவது இந்த பிளேஸில் டூரிஸ்ட் விசிட்டுக்கும் அனுமதி உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.